கேரட் பீன்ஸ் பொரியலை சும்மா பொரிச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப இஷ்டப்பட்டும் சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, கடலை பருப்பு, சீரகம், ஒரு 2ல 3 கிட்ட மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கரலாம். நம்ம போட்ட கடுகு, உளுந்து, மிளகாய் இது 3மே நல்லா பொரிஞ்சு செவந்து வந்த பிறகு இதுல ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பொரியல் அப்படின்றனால வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதோட பச்சை வாசனை மட்டும் போனாலே போதும். இந்த அளவுக்கு இது வதங்கி வந்த பிறகு இது கூடவே ஒரு 5ல 6 பல் கிட்ட பூண்டு எடுத்து லைட்டா இடிச்சு வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு ஒரு 2 கிளறு மட்டும் கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் பிளஸ் பீன்ஸ் இது 2ஐயும் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்டு கேரட்டையும் பீன்ஸையும் 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விடணும். அப்பதான் அதோட பச்சை வாசனை போகும். நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம போட்ட கேரட் பீன்ஸ் இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட மசாலா எல்லாமே இது கூட சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, சூப்பரா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததா இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு ஓரமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நடுவுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயில பாத்தீங்கன்னா ஒரு 3 முட்டை கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல உடைச்சு ஊத்திடலாம். முட்டையை உடைச்சு ஊத்திட்டு உடனே கிளறக்கூடாது. பீன்ஸ், கேரட் இது எல்லாத்தையும் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடறாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா முட்டை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைம்ல கேரட்டோடையும் பீன்ஸோடையும் சேர்த்து அந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கரலாம். பாருங்க, சூப்பரா இது நல்லா கிளறி வந்துருச்சு. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா காய் எதுவுமே வேண்டாம் அப்படி உங்க வீட்டுல சொல்ல மாட்டாங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம போட்ட முட்டையை எல்லாத்துக்கூடவும் நல்லா ஈக்குவலா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மறுபடியும் கடைசியா ஒரே ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் மறுபடியும் மூடி வச்சுட்டீங்கன்னா முட்டை நல்லா உதிரியா பொரிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி முட்டை சூப்பரா நல்லா சாஃப்டா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கரலாம். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல யாருமே காய் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.